Hello students, welcome to Shiny Max 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாமா? இது இந்த இயர்ல உள்ள கொஸ்டின் பேப்பர் தான். சிவகங்கை மாவட்டத்தில் மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. என்னெல்லாம் கொஸ்டின் தெரியுதுன்னு பாருங்க. 1 மார்க்கை நீங்களே பார்த்துக்கோங்க. இனி 2 மார்க் கொஸ்டின். 8வது கணக்கு B கிராஸ் A கொடுத்திருக்காங்க. எனில் A மற்றும் B ஆகியவற்றை காண்க. A B ரெண்டு கணத்தையும் கண்டுபிடிக்கணும். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன், போய் பாருங்க. ஓகேங்களா? இப்போ 8வது கொஸ்டின் எங்க இருக்குன்னா பயிற்சி 1.1ல 3வது கொஸ்டின். இனி 9th கொஸ்டின் f of x equal to 3 கூட்டல் x, g of x equal to x minus 4 எனில் f dot g மற்றும் g dot f காண்க. இங்க f of x g of x கொடுத்துக்கிட்டு f dot g ஓட மதிப்பும் g dot f ஓட மதிப்பும் கேக்குறாங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு சம் தான். பயிற்சி 1.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷனை மட்டும் படிக்காம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மொத்தமாவே தரவு பண்ணிருங்க. ஓகேங்களா? இனி 10வது கொஸ்டின் f ஆனது 6லிருந்து 6க்கான சார்பு, மேலும் அது f of x equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. இங்க f of x கொடுத்துக்கிட்டு 2 புள்ளி கொடுத்திருக்காங்க. ஏயோட மதிப்பும் பியோட மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எடுத்துக்காட்டு 1.17ல இருக்கு. இனி 11வது கொஸ்டின் r என்ற உறவு, அதாவது இங்க ஒரு உறவு கொடுத்திருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் சார்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இப்ப இதோட சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். இது பயிற்சி 1.2ல 3வது கொஸ்டினா இருக்கு. இனி 12வது கொஸ்டின் தீர்க்க. 5x சர்வசமம் 4 mod 6. பயிற்சி 2.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 5th சப்டிவிஷன். அதை மட்டும் படிக்காம ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மொத்தமா தரவு பண்ணிருங்க. இனி 13வது கொஸ்டின் ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. அதாவது இங்க எண்ணாவது உறுப்பு கொடுத்திருக்காங்க, கொடுத்துக்கிட்டு 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு காண்க. இது எடுத்துக்காட்டு 2.21ல இருக்கு. சில நேரம் இதை 5 மார்க்லயும் கேட்பாங்க. அடுத்து 14வது கொஸ்டின் 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. ஒரு கூட்டு தொடர் வரிசை கொடுத்திருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டு 2.26ல இருக்கு. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால தரவு பண்ணிருங்க. இனி 5 மார்க் பார்க்கலாமா? 15வது கொஸ்டின் ஏ பி சி கொடுத்திருக்காங்க. முதல் இதை பட்டியல் முறையில மாத்தணும். அடுத்து a கிராஸ் b வெட்டு c is equal to a கிராஸ் b வெட்டு a கிராஸ் c என்பதை சரிபார். இதுவும் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது எடுத்துக்காட்டு 1.3ல செகண்ட் சப்டிவிஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனே தரவு பண்ணிருங்க. அடுத்து இதே மாடல்ல பயிற்சி 1.1ல 5, 6, 7 இந்த 3 கொஸ்டினே தரவு பண்ணிருங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். 16வது கொஸ்டின் எக்ஸ் ஒய் ரெண்டு கணம் கொடுத்திருக்காங்க. எனில் எக்ஸில் இருந்து ஒய்க்கு பின்வரும் உறவுகளில் எவை சார்பாகும். உறவும் கொடுத்திருக்காங்க, இதுல எது சார்பு அப்படின்னு கேக்குறாங்க. இது எடுத்துக்காட்டு 1.8ல இருக்கு. இனி 17வது கொஸ்டின் ஏ பி ரெண்டு கணம் கொடுத்திருக்காங்க. என்பன இரு கணங்கள் என்க. f from a to b என்னும் சார்பு f of x equal to 3x minus 1 என கொடுக்கப்பட்டுள்ளது. இச்சார்பினை கொண்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அம்புகுறி படம், 2வது அட்டவணை, 3வது வரிசை ஜோடிகளின் கணம், 4வது வரைபடம் ஆகியவற்றை குறிக்க. ab ரெண்டு கணம் கொடுத்துக்கிட்டு அடுத்து f of x கொடுத்திருக்காங்க. 4 சப்டிவிஷன் கேக்குறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாடலும் எக்ஸாமுக்கு வரும். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு 1.11ல இருக்கு. அடுத்து பயிற்சி 1.4ல 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் இதே மாடல் தான். 3வது கொஸ்டின் பெரும்பாலும் 2 மார்க்ல தான் கேட்பாங்க. அதையும் தரவு பண்ணிருங்க. 18வது கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட f of x, g of x, h of x ஆகியவற்றை கொண்டு f dot g dot h is equal to f dot g dot h என காட்டுக. f of x equal to x minus 4, g of x equal to x square மற்றும் h of x is equal to 3x minus 5. இங்க f of x, g of x, h of x கொடுத்துக்கிட்டு இது ரெண்டும் சமம் அப்படி நம்ம காமிக்கணும். ஓகேங்களா? பயிற்சி 1.5ல 8வது கொஸ்டின்ல 3rd சப்டிவிஷன். இந்த மாடலும் ரொம்பவே முக்கியம். அதுல இன்னும் 2 சப்டிவிஷன் இருக்கு, அதையும் தரவு பண்ணிருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.23, அதுவும் இதே மெத்தட் தான். 19வது கொஸ்டின் 396, 504, 636 ஆகியவற்றின் மீ போவா காண்க. 3 நம்பர் கொடுத்துக்கிட்டு இதோட மீ போவா கேக்குறாங்க. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்க இருக்குன்னா எடுத்துக்காட்டு 2.6ல இருக்கு. இனி 20வது கொஸ்டின் p of 1 x பவர் 1. இதுனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல இதை கொடுத்திருக்கேன். 5 மார்க் கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி உள்ளதையும் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்ப 20வது கொஸ்டின் எங்க இருக்குன்னா பயிற்சி 2.2ல 5வது கொஸ்டினா இருக்கு. போய் பாருங்க. இனி 21வது கொஸ்டின் ஒரு கூட்டு தொடர் வரிசையின்
6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க. இங்க 6வது 8வது உறுப்புகளோட விகிதம் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் தான் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பயிற்சி 2.5ல 12வது கொஸ்டினா இருக்கு. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இனி 8 மார்க் கொஸ்டின் 22A. கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRக்கு ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/4 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. இங்க ஒத்த பக்கங்களோட விகிதம் 7/4. நம்ம அதை வச்சு வடிவொத்த முக்கோணம் வரையணும். எடுத்துக்காட்டு 4.11ல இருக்கு. அடுத்து B. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABCயின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. இங்க ஒத்த பக்கங்களோட விகிதம் 4/5. அதை வச்சு வடிவொத்த முக்கோணம் வரையணும். இந்த கொஸ்டின் பயிற்சி 4.1ல 11வது கொஸ்டின். இந்த 2 மட்டும் படிச்சா போதாது. எடுத்துக்காட்டு 1.10, அடுத்து எடுத்துக்காட்டு 1.11, அதுதான் இது. அடுத்து பயிற்சி 4.1ல 10, 11, 12, 13 அந்த 4ஐயும் தரவு பண்ணிருங்க. சரிங்களா? மொத்தமா 6 கொஸ்டின். அதுல ஏதாவது 2 கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.